அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 6 10 முடிய. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிறைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அவரோடு நாம் இணைந்திருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நமக்கு நடக்கும். நடக்குமா இல்லையா? நடக்கும். ஏனென்றால் என்னோடு இணைந்திராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகளை கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் இட்டு எரிக்கப்படும். இறைவனோடு இணைந்து இல்லாதவர்கள், இறைவன் பெயரை சொல்லி ஏமாற்றுவர்கள் அனைவருமே நெருப்பில் இட்டு எரிக்கப்படும் கொடிகளுக்கு சமாதானமார்கள். அவரோடு இணைந்து நடக்கும்போது, அவருடைய இறைவார்த்தை நம்ம நினைந்து இருக்கும்போது என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்று இறைவார்த்தை சொல்லுது மக்களே, நான் சொல்லலை. எல்லாமே இறைவார்த்தை தான் இல்லையா? அந்த இறைவார்த்தையில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் எல்லாமே நமக்கு தெளிவு கிடைக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இயேசுவோடு இணைந்து நடக்கும்போது தான் தூயாவின் வரம் பெற்று நாம் நிறைந்த கனி கொடுக்க முடியும் இல்லையா? அவருடைய நாமத்தை மாட்சிப்படுத்த முடியும். அப்படி மாட்சிப்படுத்தும் போது தான் தந்தையும் மகனும் சேர்ந்து நம்மோடு இணைந்து அனைத்தையும் செயலாற்றுகிறார் தூயாவியோடு. அந்த தூயாவி செயலாற்றும் போது தான் நமக்கு எல்லாமே நிறைவாக கிடைக்கிறது. அப்போ மூவரு இறைவன் இல்லாமல் நம்ம எதையாவது செய்ய முடியுமா? முடியாதில்லை. அப்போது நாம் இறைவனை சார்ந்து வாழ்ந்தால்தான் நாம் மிகுந்த கனி தர முடியும். அந்த கனியின் மூலமாக நாம் பிறரையும் வழிநடத்த முடியும். அந்த வழிநடத்துதல் மூலமாக இறைவனுடைய நாமத்தை மாட்சிப்படுத்த முடியும். மாட்சிப்படுத்துவோமா? சிந்திப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாட்சிப்படுத்தும்படி எங்களை ஒரு நல்ல கருவியாக மாற்றி நிறை குறைகள் அனைத்தையும் ஆண்டவரே, குறைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி நிறைவாக எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. மனித பலகீனத்தில் நாங்கள் வீழ்ந்து விடாதபடி ஒவ்வொரு நேரமும் எங்களை தட்டி எழுப்பி நீர்தாமே எங்களை தேற்றி திடப்படுத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றுப்படுத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் கோடான கோடி நன்றி கூறப்பா. வெள்ளமே மிக்க உம்முடைய கருத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை நிறைவுபடுத்துகிற கிருபைக்கு நன்றி கூறி, எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி கூறி, எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.